பண்டாரங்களின் உண்மைகள். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பண்டாரம் சமூக வரலாறுகளை சுருக்கமாக ஒரு காணொளி பார்த்தோம். இன்று நாம் காண இருக்கும் காணொளி பண்டாரங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையில் மேற்கொண்ட பணிகள் என்ன என்பதை பற்றிதான். பண்டாரங்கள் பெரும்பாலும் தற்போது பூ வியாபாரத்தில் அதிகம் உள்ளனர். இன்றளவும் கிராம கோவில்களிலும் குலதெய்வ கோவில்களிலும் இவர்களே பூசாரிகளாக உள்ளனர். ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனையில் வைத்து முதுகுளத்தூர் மடாதிபதி தலைமையில் திருமண வழிகாட்டு நெறிமுறைகள் கூறும் செப்பேடு ஒன்று எழுதியுள்ளனர். அதில் பல்வேறு ஊர்களில் வாழும் பண்டாரங்களின் தலைமைகள் பெயர்கள் உள்ளது. அதில் கூறும் செய்தி என்பது திருமணம் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் எந்த சாதியுடனும் கலக்காமல் தனித்தே செய்ய வேண்டும். அப்படி அந்த கட்டுப்பாட்டை மீறினால் கூட்டத்திற்கு வரக்கூடாது. மேலும் பண்டாரங்கள் கூடும் எந்த சபைக்கும் வரக்கூடாது. மேலும் அபராதம், தண்டனைகள் என்று பல கடுமையான கொள்கைகள் கூறப்பட்டு உள்ளது. அந்த செப்பேட்டில் பண்டாரம் மக்களின் 3 பிரிவுகளே உள்ளது. அவைகள் பண்டாரம், ஆண்டி மற்றும் புலவர் என்று மட்டுமே கூறப்பட்டு உள்ளது. இதை தவிர்த்து 1926ஆம் ஆண்டு ஒரு மாநாடு பண்டாரம் மக்களால் நடத்தப்பட்டு உள்ளது. வேறு அவர்களுக்கு என்று தனி வரலாறுகள் உள்ளது என்று. ஆனாலும் இந்த தெலுங்கு ஜங்கமர்கள் போலியாக தொடர்ந்து பண்டாரங்கள் மீது தவறான வரலாறுகளை கூறியும் 17, 21, 15 என்று உட்பிரிவுகள் இருப்பதாகவும் பொய் சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள். தெலுங்கு ஜங்கமர்களுக்கு இங்கே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள தமிழ் குடிகள் தேவைப்படுகிறது. அதற்கு 21, 15 என்று உட்பிரிவுகள் இருப்பதாகவும் பொய் சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள். தெலுங்கு ஜங்கமர்களுக்கு இங்கே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள தமிழ் குடிகள் தேவைப்படுகிறது. அதற்காக பண்டாரங்களை பகடையாக பயன்படுத்தி